ஏண்டா பிச்சை நகைய போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க. கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாளேடா. வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு. அண்ணே 2 வடையை பிச்சு போட்டு ஒரு காத்து தண்ணியை உள்ள ஊத்துனா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும். வயித்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏண்டா இதென்ன வயரா இல்ல குப்பை தொட்டியா? எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல வழிய சொல்றேன், அப்புறமா வாங்கி கொடுங்களேன். சரி சொல்லு. என் பேரு செங்கமலம், ஊரு தெப்பம்பட்டி. எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு. கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். பக்கத்துல இருக்கிற பாப்பாரப்பட்டி தான் என் ஊரு. பொழுதும் மசங்கி போச்சு, கையிலையும் காசு இல்ல. ஆமா, இந்த ஊர் ரொம்ப பொல்லாத ஊரோ? ஏன்? வேற ஒண்ணும் இல்ல. வர்ற வழியில என்ன பார்த்து 7 பேர் விசில் அடிச்சான், 8 பேர் கண்ணடிச்சான். ஒன்ன பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் அவன் குடிசைக்கு வந்துட்டேன். ஐயோ, உன்னை பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது. நான் பொழுது தங்கிட்டு போயிடுறேனே. சரி வா. புருஷனோட சண்டை போடலாமா? அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா? சரி சரி, ஏன் சண்டை போட்ட? அவரு மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு. நான் கருவாட்டு குழம்பு வச்சேன். இது தாண்டி காரணம். அப்படியா? கருவாடுன்னா என்ன? காஞ்சி போன மீன் தானே. இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு. அச்சோ பாவம், அழாத. நான் கொஞ்சம் தள்ளி போய். அழகு, நீ என்ன தப்பா நினைக்காத. உன் மேல எனக்கு ஆசை, அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன். நீ சம்மதிச்சா போதும், 3 ஏக்கர் நிலமும் ஊர்கோடியில ஒரு வீடும் கட்டி தரேன். நான் உன்னை நல்லவன் நினைச்சேன், நீ ஏன் இப்படி இரு? நான் என்ன செய்யறேன் பாரு. அழகு அழகு வேணாம். ஐயோ போயிட்டாளே, எங்க போறாளோ? ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாளா? என் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆவறது? வர்றவனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே. வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ, புளிய மரத்துல கட்டுறானுங்களோ, எந்த மரத்துல கட்டினா என்ன? துடிச்சையே சன்னாசி, உனக்கு முதல்ல நட அறிவு வேணும். ஐயோ, அவ வரதுக்குள்ள ஓடிடலாம். ஒருத்தரையும் காணும். கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான். அழகு, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டே சொல்லிடாத. சரிக்கா, நான் வரேன். ஏய்யா, எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! வீட்டுல குத்துக்களாக நான் ஒருத்தங்க இருக்கிறேனே, அது உங்க கண்ணுக்கு தெரியல? நீ இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் இருக்கிறதா உனக்கு தெரியல. ஆஹா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலான்னு போனீங்களா? தப்பே உன்னால வந்ததுதானடி. சரிதா, எம்எல்ஏ பழிய போடுறீங்களா? நீயே நினைச்சு பாரு, வாரத்துல 6 நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற. அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஆண்டாளு, பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் 4-5 நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிறேன். இத பாருங்க, இத பாருங்க, என் புருஷன் இன்னொருத்திக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். அப்போ விரதத்தை விட்டுடு. நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துடும்னு பயமா இருக்கு. விரதத்தை விட்டுடுறாங்க. உண்மையாவா? ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும். என்ன? வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறேங்க. ஒரு நாள் தானே? பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்படியா? விளக்கணைச்சிடு.